மிஸ்டர் சேகர், இந்த மாடர்ன் ஆர்ட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? மாடர்ன் ஆர்ட் காட்டி என் மனநிலையை செக் பண்ணுறீங்களா? என்னை சினிமாவுக்கு முதல்ல அறிமுகப்படுத்த வந்து ராபர்ட் ராசியார் அவர்கள் தான். ராபர்ட் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவர் எனக்கு வந்து ஒரு வாத்தியார் மாதிரி, ஸ்கூல் டீச்சர் மாதிரி கிடையாது, ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி வச்சுங்களேன். நான் முதல்ல குடிசைக்கு வந்து அவர் தான் ராபர்ட் ராசியார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த படத்தை வந்து அவங்களுடைய எல்லா படங்களும் நான் தான் இப்போ ஆர்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட்டு எனக்கு. ராபர்ட் சார் வந்து ரொம்ப அன்பும் அனுசரணையும் உள்ளவர். யார் மேலேயும் சீக்கிரம் கோவப்பட மாட்டார். யாராவது தப்பு பண்ணாலும் கூப்பிட்டு ரொம்ப அமைதியாக கூப்பிட்டு அட்வைஸ் கொடுப்பார், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. தொழில் ரீதியாக நாங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது கூட இப்போது ஒரு மனசுக்குள் மத்தாப்பு ஒரு படம், அந்த படம் ஒர்க் பண்ணும்போது கூட முதல்ல எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி 2 பேருடைய சஜஷன் சொல்லுவாங்க. ராபர்ட் சார் தனியாக கூப்பிட்டு இது இப்படி பண்ணு, இந்த கதைக்கு நீ இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு நிறைய சஜஷனும் சொல்லுவார். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு. அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னா அவர் குன்னூரில் அந்த ரிட்ஸ் ஹோட்டல்னு ஒன்று, அதுக்குள்ளே தான் அந்த மனசுக்குள் மத்தாப்படியா பெரிய ஹாஸ்பிட்டலாக பண்ணோம். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்கும், மேடு பள்ளம், ஒரு லெவலே இருக்காது, ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும். அதை எப்படி முதல்ல ஒரு ட்ராலி போடவோ வேறு சினிமா சம்மந்தமான டெக்னிக்கலாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல நாங்கள் போய் சாதாரண லொக்கேஷன் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு இல்லை கல்யாணி இப்படி இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா இந்த கிரவுண்ட் லெவலுக்கு வந்து நம்ம ட்ராலி போடவோ க்ரெயின் யூஸ் பண்ணவோ ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாரு. அது அந்த படம் வந்து அந்த ஹோட்டல் மாதிரி தெரியாது, பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்டு, ஹாஸ்பிட்டல் செட்டு மாதிரியே இருக்கும். அதுக்கு பெரிய ஐடியா கொடுத்தவர் அவர் தான், ராபர்ட் சார் தான். அதே மாதிரி சினிமாவில் வந்து எனக்கு இந்த கேமரா வழியாக வியூஃபைண்டரில் பார்க்குற ஆசை எனக்கு ரொம்ப உண்டு. நான் முடிஞ்சவனுக்கு எல்லா கேமராமேன்கிட்டையும் நான் பார்ப்பேன். நான் ஃப்ரேம் பார்த்து நான் நான் சஜஷன் சொல்லுவேன், சார் இப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்போது அவ்வளோ எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு 2 பேருமே. அதில் ராபர்ட் சார் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட காமிட்டு அதே வந்து பாடுறா எப்படி இருக்கு பார்த்து சொல்லு அப்படின்வார். சார் பார்த்து நான் சொல்லுவேன், சார் நல்லாயிருக்கு சார். நான் சில நேரம் இல்லை சார் இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமா அந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஆமாம் இது நல்லா இருக்கா அப்படி அந்த மாதிரி நாங்கள் ஒரு டெக்னீஷியன் சொல்கிறத கூட ஏற்றுக்குவார் அவர். அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு சொல்லுவார். அதே மாதிரி நாங்கள் வியூஃபைண்டர் பார்க்குறத கூட ரொம்ப பெருந்தன்மையாக அலோவ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல இது ராபர்ட் சார் எங்கள் வீட்டுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவர். நான் என்னோடய கஷ்டங்களை நிறைய தடவை அவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அவர் எனக்கு நிறைய ஆறுதலாக சொல்லுவார். எனக்கு உடம்பு சரியில்லாத போது, நான் ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அவருக்கு தெரியாது. நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சோன்னா ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன் எனக்கு சொல்லலை அப்படி உரிமையோடு வந்து என்னை கண்டிச்சார். என்ன ஏதாவது உதவியிடும், உனக்கு எதாவது வேணுமா சொல்கிறேன் நான் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு வழியை வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுள்ளவர் அவர். சினிமாவில் வந்து டோட்டலாக வந்து சினிமாவை விட அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் இப்போ இல்லைன்னு கூட என்னால் ஃபீல் பண்ண முடியல. அவர் நினைவில் எப்போவுமே எங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்குது.